ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா, இங்க அடுத்தடுத்து நெறைய வேலைகள் என்னோட மினி லாக் கூட போட முடியாம இருக்கேன். ஆனா, இந்த ட்ரிப் வீடியோ கண்டிப்பா வந்து போடணும். அட்லீஸ்ட் என்னோட மெமரீஸ்க்காக என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸே நான் எடுத்து போடுறேன். எங்க வீட்லருந்து நாங்க போற லொகேஷனுக்கு வந்து 4 ஹவர்ஸ் டிரைவு. இதுக்கு பேர் வந்து மேக்கோனா ஐலாண்ட்ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மிச்சிகன்ல இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போகாம இருக்கவே மாட்டாங்க. போற வழியில வந்து மிச்சிகன் லேக் பீச் இருந்தது. அங்க போய் பெபிள் ஸ்டோன், ஃபாசில் ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்றது வந்து ஃபேமஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்களும் அங்க போய் நெறைய ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு ஸ்டோன்ஸுமே வந்து சில மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது. ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டேக்கு போயிரலான்னிட்டு நாங்க சென்ட் இக்னஸ்ன்னு ஒரு இடத்துல தான் ஸ்டே போட்டிருந்தோம். இதுதான் இங்க உள்ள ஒரு ஃபேமஸான பிரிட்ஜு, மேக்னா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வந்து மேக்னா சிட்டியும் வந்து அப்புறம் சென்ட் இக்னஸ்ன்ற இடத்தையும் கனெக்ட் ஆகுது. அந்த சென்ட் இக்னஸ்ங்கிற இடத்துக்கு தான் நாங்க வந்து போயிட்டுருக்கோம். சில இடத்துக்கு வந்து திருப்பி திருப்பி வரணும் போல இருக்கும். ஏன்னா, அந்த இடம் வந்து அவ்ளோ அழகா இருக்கும். அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். அதுவும் இந்த ஸ்டே வந்து நாங்க 2வது வாட்டி ஸ்டே பண்றோம். இந்த இடத்தோட பேரு ஈகிள்ஸ் நெஸ்ட். இங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணா தான் இந்த இடமே நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா, இது அவ்ளோ ரீசனபிளான ஒரு ஸ்டே இந்த இடத்துல. இங்க ஃபர்ஜ்ன்னு ஒரு ஸ்வீட் வந்து ரொம்பவே ஃபேமஸு. அது இந்த ஸ்டேல வந்து எங்களுக்காக ஒண்ணு வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டேல 2 பெட்ரூம் அப்புறமா ஒரு பாத்ரூம், பால்கனி தான் எங்க ஹைலைட்டே. அவ்ளோ அழகா இருக்கும் பால்கனி. வந்த உடனே ஸ்டே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பசங்க வந்து டிவில தான் ரொம்ப கீனா இருந்தாங்க. 4 ஹவர்ஸ் ரொம்ப போரிங்கா ஆயிடுச்சு அவங்களுக்கு. பாதி நேரம் தூங்கிட்டு தான் வந்தாங்க. ஆனாலும் வந்து இங்க வந்த உடனே டிவிய பார்த்த உடனே ஏதோ பார்க்காதத பார்த்த மாதிரி உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க சொன்னேன்ல நான் அதோட பால்கனி தான் ஹைலைட்டே. பால்கனி வந்து லேக் வியூ பால்கனி. அதனால ரொம்ப அழகா இருக்கும். நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த பால்கனில தான் நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்னிங் எந்திரிச்சு காஃபி குடிக்கிறதா, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே அங்க தான் உட்காந்து பண்ணிட்டுருப்போம். லாஸ்ட் டைம் இங்க வரும்போதுல இதே மாரி தான் இங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வாட்டியும் இதே மாரி தான் இங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். இது அவ்ளோ அழகா இருக்கும். நீங்களே பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்குன்னுட்டு. இங்க பொதுவா ஏர்பிஎன்பி ஸ்டேலாம் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். இன்டீரியர்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிச்சன்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமே குக் பண்றது இருக்கும். ஆனா, நான் வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இங்க குக் மட்டும் பண்ணவே கூடாது. வெளிலயும் நெறைய சாப்பிடக்கூடாதுன்னு வீட்லயே நெறைய குக் பண்ணி, ஐஸ் பாக்ஸ்ல போட்டு எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாரி நான் இந்த ஸ்டே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தேன். அதனால இந்த ஸ்டே வந்து முடிஞ்ச வரையும் என்ஜாய் பண்ணோம். இத சுத்தி நல்லா என்ஜாய் பண்ணணுன்னிட்டு, இத சுத்தி வெளிலலாம் அடிக்கடி போணுன்னிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இங்க ஒரு வீட்டுக்குமே பிரைவேட் பீச் மாரி ஸ்பேஸ் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். லேட் ஈவினிங்கோ, ஏர்லி மார்னிங்கோ இந்த பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னே பிளான் பண்ணியிருந்தேன். அதனால பிள்ளைங்கள கூட்டிட்டு தான் இங்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே மெகினா போறோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸோட கண்டிப்பா நான் உங்கள மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.